கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, என் சாமர்த்தியத்தாலும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று நீ ஒரு நாளும் உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் எச்சரிக்கையா இரு என்று வசனம் குறிப்பிடுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வனாந்தர பாதையில நடந்திருப்பீங்க, ஒன்றும் இல்லாம. அப்போ கர்த்தர் தான் உங்க கூட இருந்து உங்களை போஷித்து நடத்திருப்பார். ஆனாலும் இப்பவும் சம்பாத்தியம் நல்லா கூடி நல்லா ஐஸ்வர்யமாக நீங்க இருக்கும் போகும்போது, என்னாலதான் இது நடந்தது, நான் தான் என் சுய புத்தியினாலதான் இதை, என்னுடைய கை பக்குவத்தினாலதான் இதை நான் செய்ய முடிஞ்சது, இவ்வளவுக்குள்ள ஆசீர்வாதமா நான் இருக்கிறது என்று நீங்க ஒரு நாள் சொல்லி கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற பலனா வச்சுதான் நீங்க இவ்வளவு நாள் அந்த ஆரோக்கியத்தை வச்சுதான் நீங்க சம்பாதிக்க முடிஞ்சது. அது இல்லைன்னா நீங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. கர்த்தரால இது ஆனது அப்படின்னு உங்க வாயிலிருந்து வரணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.